மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம மீனாட்சி திருக்கல்யாணம் பற்றி நம்ம பேசலாம். ஸோ திருக்கல்யாணம் ஆக்சுவலாக இந்த மீனாட்சியினுடைய திருக்கல்யாணம் நாயக்கர் காலத்தில் பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரத்தில் தான் நடந்தது. இந்த பங்குனி உத்திரத்தில் தான் தெய்வ திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ முருகன் கோயில்கள்லேயும் சரி, பரமசிவன் பார்வதிக்கும் சரி, பெருமாளுக்கும் தாயாருக்கும் சரி. ஸோ ஸ்ரீரங்கத்தில் எப்போது பங்குனி உத்திரத்தில் பெருமாள் தாயார் கல்யாணம் நடக்கிறதோ மீனாட்சி திருக்கல்யாணமும் அப்படி தான் நடந்தது. நாயக்கர் மன்னனுக்கு பிறகு, திருமலை நாயக்கர் மன்னன் வந்த பிறகு அவர் என்ன பண்ணார், சைவ வைணவ ஒற்றுமையை அதை மனசில் வச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த காலகட்டத்தில் ரொம்ப இந்த சைவத்திற்கும் வைணவத்திற்கும் ஒரு மிகப்பெரிய போர் மாறி இருந்தது. அது ஒத்துமைக்காக திருமலை நாயக்கர் மன்னர் என்ன பண்ணார், இந்த சித்திரை திருவிழாவை ரெண்டத்தையுமே சேர்த்தார். அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய விஷயத்தையும் சித்திரை மாதத்தில் மீனாட்சியினுடைய திருக்கல்யாணத்தையும் ஒன்றிணைத்து பண்ணாங்க. அதுதான் இந்த சித்திரை திருவிழா மதுரையை பேசக்கூடிய ஒரு பொருளாக 10 நாள் உற்சவமாக நடந்தது. மதுரையை எப்பொழுதுமே சொல்லுவாங்க, மீனாட்சி தான் அங்கே ஆளக்கூடியவர். சிதம்பரத்தில் எப்படி நடராஜரோ, மதுரை வீட்டில் கூட கிண்டலாக கேட்பாங்க, உங்கள் வீட்டில் மதுரையா சிதம்பரமா அப்படின்லாம் கூட கேட்பாங்க. இந்த மீனாட்சி திருக்கல்யாணம், அதாவது இந்த சித்திரை திருவிழாவே பார்த்திங்கன்னா எல்லா விதமான வைபவங்களும் நடக்கக்கூடியதாகவே இருக்கும். மாண்டூக மகரிஷின்னு இருந்தார். அந்த மாண்டூக மகரிஷி ரொம்ப நாளாக தபஸ் பண்ணின்னு இருக்கார். அவருக்கு என்ன சாபம்னா, அவர் ஒரு ரிஷி வரும்பொழுது அவரை மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, நீ மாண்டூகமாக போய் கடவாய் அப்படின்னு. உடனே அவர் ஒரு தவளையார் ரூபம் எடுக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு இந்த சாப விமோச்சனம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கும் பொழுது, எப்போ பெருமாளினுடைய பாதம் அந்த ஆற்றுல, வைகை ஆற்றுல பெருமாள் காலை வைக்கிறாரோ அப்போ உனக்கு சாப விமோச்சனம் ஆகும்னு சொல்லிட்டேன். ஏன்னா அழகர் மலையினுடைய புராணம் எடுத்துட்டிங்கனாலே 2-3 புராண கதைகள் உண்டு. யமதர்மராஜன் இன்றைக்கும் அந்த மலையில் உட்காந்து தபஸ் பண்ணுறதுக்கு அதற்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஸோ மதுரையினுடைய அந்த வரலாறை நம்ம பார்க்கும் பொழுதே வைணவம் அதோடு சேர்ந்த சைவம், இது ரெண்டுமே இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புராணம் தரக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த மாண்டூக மகரிஷிக்கு அழகர் குதிரை மேலே அந்த ஆற்றுல காலை வைக்கிறச்சு அவருக்கு சாப விமோசனம் நடக்கிறது. இது வைணவ வரலாறு. இப்போ சைவத்தை எடுத்துக்கொண்டால் நமக்கு மதுரை மீனாட்சியினுடைய கதை. ஸோ மதுரையை ஒரு மன்னன் ஆளுகிறான். அந்த மதுரை ஆண்ட அந்த மன்னனுக்கு குழந்தை இல்லை. அவன் போய் சிவ பூஜை பண்ணுறான். சிவனினுடைய பயங்கரமான ஒரு சிவன் அடியாராக அந்த ராஜா இருக்கார். அப்போ அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. ஐயோ, பெண் குழந்தை பிறந்திருக்கேன்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆனால் அந்த பெண் குழந்தைக்கு 3 மார்பகங்கள் இருக்குது. ஐயோ, பெண் குழந்தையாச்சே, 3 தனங்களுடன் அந்த பெண் குழந்தை இருந்தால் யார் திருமணம் பண்ணிப்பா அப்படின்னு அந்த ராஜா ரொம்ப வருந்துறார். அப்போது சிவபெருமான்கிட்ட போய் அவர் தன்னுடைய குறையை சொல்லுகிறார். அப்போது அவருடைய குலகுரு வரும்போது சொல்கிறார், நீ கவலைப்படாத, உன்னுடைய பெண் மீனாட்சி யாரை அவள் திருமணம் போகிறாளோ அவரை அவள் எப்போ பார்க்குறாளோ அப்போது அந்த ஒரு தனம் விழுந்துடும், கீழே நடுவில் இருக்கக்கூடிய அந்த தனம் விழுந்துடும்னு சொல்கிறார். இவளும் வளருகிறாள், பருவம் அடைகிறாள், 3 தனங்களுடன் இருக்கிறாள். எந்த விதமான போர் உண்டோ அத்தனை வகையான யுத்தங்களும் அவள் கற்றுக்கிறாள் மீனாட்சி. ஸோ ராஜாவுக்கு ஒரே பெருமை, தன்னுடைய மகள் தன்னை விட ரொம்ப ஒரு பலசாலியாக இருக்கா. அதாவது எல்லாமே அந்த 7 உலகமும் அவளை பார்த்து ஒரு மரியாதை கலந்த பயம் இருக்குது. அப்போ அவள் சொல்கிறா, அப்பா, நான் பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நான் ஜெயிச்சிட்டேன், நான் தேவலோகத்தில் போய் நான் சண்டை போட போகிறேன், அதையும் என் வசம் ஆக்கி கொள்ள போகிறேன் அப்படிங்கும் பொழுது அப்பா சொல்கிறார், பார்த்து போகுமா அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே போகிறேன்னு சொல்கிறா, நான் கைலாயம் போகிறேன், நான் கைலாயத்தில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய
பூதகணங்கள், அங்கே இருக்கக்கூடிய கணங்கள் எல்லாத்தையும் நான் வெற்றி பெற்று என் வசமாக்கி கொள்கிறேன். அப்போ அவள் கைலாயத்திற்கு போகிறாள். ஆனால் பூலோகத்தில் பிறந்த இந்த மீனாட்சிக்கு தான் பார்வதி தேவி அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு மானிட பிறவியாக இருக்கிறாள். அப்போ கைலாயத்திற்கு போகும்பொழுது அங்கே எல்லாரையுமே அவள் ஜெயிச்சிட்றாள். அப்போ அங்கே இருக்கிற தனங்கள் சிவபெருமான்கிட்ட போய் சொல்லும்போது சிவபெருமானுக்கு தெரிஞ்சிருச்சு பார்வதி தேவி தான் தன்னை தேடி வந்திருக்கிறா அப்படின்னு. ஆனால் பார்வதி தேவிக்கு சிவனை தான் நம்ம பார்க்க போகிறோங்கிறது தெரியாது. கைலாயத்தில் அவன் சண்டை போடுறாள். சண்டை போடும் பொழுது அவளுடைய தனம் விழுந்துருது. அப்போ தான் அவள் அந்த உணர்வு அவளுக்கு வருது. தன்னை திருமணம் பண்ண போகிறத யாரோ அப்போ தான் அவளுக்கு அந்த தனம் விழும் அப்படிங்கிறது. அப்போ அது எதிர்த்து போராடுவது சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வணங்கிட்டு, அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, சொக்கநாதராக அந்த மீனாட்சியினுடைய தந்தைகிட்ட பெண் கேட்கிறார் முறையாக, உங்கள் மகளை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு. சொக்கநாதரினுடைய திருமணம் மதுரையில் மீனாட்சி அம்மனினுடைய திருமணம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வைபவமாகவே நடக்குது. ஏன்னா அத்தனை வகையான சாப்பாடு மீனாட்சி அம்மனினுடைய திருமணத்திற்கு தான், அதாவது 30 முக்கோடி தேவர்களும் அங்கே பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் அந்த சாப்பாடே, அதாவது எத்தனையோ ஊர்களுக்கு அந்த சாப்பாடு போட்டதாக புராணங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அப்படி மீனாட்சி அம்மனினுடைய திருக்கல்யாணம் நடக்கிறது. ஆனால் அந்த திருக்கல்யாணத்திற்கு முன்னாடி இந்த 10 நாள் வைபவம் நடக்கிறது இல்லையா. ஸோ இந்த திருக்கல்யாணத்திற்கு முன்னாடி அவள் 8 திக்கும் போகிறா. மதுரைக்கு அவள் திருக்கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல பட்டத்து ராணி ஆகிறாள் மதுரை மீனாட்சி அம்மன். பட்டத்து ராணி ஆனதுக்கு அப்புறம் தான் அவள் கல்யாணம் பண்ணிக்கிறாள். உலகத்திலேயே பட்டத்து ராணி ஆகி திருமணம் நடக்கிறது அப்படின்னா அது மதுரையில் மட்டும்தான். அதனால தான் அந்த திருமணம் ஒரு ராணி கல்யாணம் பண்ணிக்கிறாள் இல்லையா. அதனால் அது எப்படி அந்த அந்த ஊரே அதை கொண்டாடுறது அப்படிங்கிறது தான். இப்போ அது பிரம்மோற்சவமாக 10 நாள் சித்திரை உற்சவமாக இருக்குது. இவர்களினுடைய திருமணத்திற்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய கரியவாய் பெருமாள் அவர் என்னென்னா பெருமாள் தான் கையை பிடிச்சி கொடுக்குறார் தன்னுடைய தங்கை இல்லையா பார்வதி தேவி. ஸோ அந்த திருப்பரங்குன்றத்திலிருந்து முருகப்பெருமான் வருகிறார், அப்புறம் பிள்ளையார் வராரு. அங்கே இருக்கக்கூடிய பெருமாளும் வந்த பிறகு தான் திருக்கல்யாணம் நடக்குது. அந்த மண்டபத்தில் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த திருக்கல்யாணத்தும் போது என்ன விசேஷம் அப்படின்னா, அம்பாளுக்கு மதுரை மீனாட்சி அம்மனுக்கு சொக்கநாதர் திருமங்கல்யம் கட்டும் பொழுது எல்லா ஜோடிகளும் உட்காந்து அங்கே புதுசாக மாங்கல்ய கயிறு கட்டிப்பாங்க. ஸோ அன்னைக்கு பண்ண முடியாதவங்க அடுத்தது வரக்கூடிய ஒரு சுப முகூர்த்தத்தில் கட்டிப்பாங்க. இதில் நிறையா திருமணம் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் கயிறு வாங்கின்னு போயிட்டு அந்த கோவில்லையே சுவாமிகிட்ட வச்சு அந்த மஞ்சள் கயிறை நிறைய பேருக்கு அன்றைக்கி தானமாக கொடுப்பாங்க. எப்படி ஒரு பங்குனி உத்திரத்தில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு விசேஷமாக கொண்டாடுகிறார்களோ, மதுரை மீனாட்சி அம்மனினுடைய திருக்கல்யாணம் அந்த வைபவம் பார்த்திங்கன்னா ஒரு பட்டத்து ராணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வைபவத்தை பார்க்கறது, அப்புறம் திருத்தேர் இருக்கும். இந்த ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளுமே ரொம்ப அருமையான ஒன்று. அப்புறம் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது, இது எல்லாமே. ஸோ அழகர் தான் ஆக்சுவலாக சீர் கொண்டுட்டு வரணும். அழகர் ஆற்றுல இறங்கிறதுக்குள்ளே அங்கே திருமங்கல்யம் கட்டிடுறாங்க. அதனால் திருப்பரங்குன்றத்துலேருந்து பெருமாள் சீர் எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னும் ஒரு புராண கதை உண்டு. மற்றவர்களுக்கெல்லாம் அதாவது மனித ரூபத்தில் நடக்கக்கூடிய ஒரு தெய்வ திருமணம் அப்படிங்கிறது மதுரையில் மட்டும்தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரரினுடைய திருக்கல்யாணம். ஒரு கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கணும், அவங்களுக்கு என்றைக்குமே ஒரு நல்ல ஒரு குடும்பம் அமையணும் அப்படிங்கிறவங்க மீனாட்சி திருக்கல்யாணத்தை கண்ணால் போய் பார்ப்பாங்க. அன்னைக்கு போக முடியாதவங்க அதற்கு பிறகு ஒரு நாள் போய் மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்து விட்டு வரலாம். சொக்கநாதரும் மீனாட்சியையும் எப்பொழுதுமே தம்பதிகள் சேர ஒன்றா போய் தம்பதியாக பார்த்துட்டு வந்தால் அவங்க குடும்பத்தில் எப்பொழுதுமே குறைகள் இருக்காது. என்ன நேயர்களே, இன்று மதுரையில் நடந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு கதையோட நிகழ்வை நம்ம பார்த்தோம். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.